நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. அப்பா தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா. ஷாம், ஷாமுக்கு என்ன? அப்பா நீங்க ஏதாவது ஷாம் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்பா என்னாச்சு? அம்மா, அப்பா ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு? அப்பாவுக்கு என்னாச்சுமா? அப்பா, அப்பா தயவு செஞ்சு பேசுங்க. நீங்க எல்லாரும் டாக்டர் கொஞ்சம் வந்து பாருங்களேன். அப்பாக்கு திடீர்னு என்னமோ ஆயிடுச்சு. சொல்லுங்க சார், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? டாக்டர் சார், என் தம்பி ஏதோ சொல்ல முயற்சி பண்றான், என்னன்னு தெரியல. டாக்டர் சார், என்னாச்சு இவருக்கு? ஸ்ட்ரோக் அட்டாக் ஆயிருக்கு. என்ன? ஆனா இப்போதானே சைலண்ட் ஸ்ட்ரோக், அதனால தான் எதுவுமே தெரியல. அப்போ இனிமே இவரு எனக்கு என்ன தோணுதுன்னா, இவரு இனிமே பேசுறது ரொம்ப கஷ்டம். இவருக்கு பேரலைஸ் அட்டாக் ஆயிருக்கு. பேரலைஸ்? அப்பா, என்ன பேரலைஸா? இல்ல 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 டாக்டர் சார், இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. எப்படி அப்பாவுக்கு? இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அப்பா, அப்பா, ஸ்ருதி, இப்படி எல்லாம். அக்கா தயவு செஞ்சு தைரியமா இருங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளில இருங்க. எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும்பா. அக்கா, அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல் போய் அவரை பார்த்துட்டு வரேன். தயா, நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரமா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறேன். சரிங்கம்மா. அஜய், நாம அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம். சரிங்கக்கா. வாங்கக்கா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அஜய், ஸ்ருதி நமக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க. நம்ம குடும்பத்துல எல்லா விஷயத்திலையும் துணையா இருந்திருக்காங்க. எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க.
நம்ம இந்நேரத்துல அவங்களுக்கு உதவியா அந்த இல்லைன்னா கிழிஞ்ச புடவை நம்ம குடும்பத்துக்காக நிறைய உதவி பண்ணிருக்கா. ஏன்னா நாம அவளுக்கு நிறைய பணம் கொடுத்தோம். புரியுதா அஞ்சலி? நான் உங்க 2 பேர்கிட்டயும் பிஃபோர் ஹேண்டா ஒன்னு சொல்றேன். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. இதை என் வேண்டுதல்ல நினைச்சுக்கங்க, இல்ல பிடிவாதம் நினைச்சுக்கங்க. ஆனா கண்டிப்பா நீங்க என் அப்பா உயிரை காப்பாத்தி ஆகணும். அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஷாம்? உங்க கைய இப்படி எல்லாம் செய்யாதீங்க. இதுக்கு மேல நான் வேற என்னதான் செய்யறது? கொஞ்ச நாள் தான் நான் உங்க கூட இருந்திருக்கேன். ஆனா அவர் என் அப்பா மாதிரி ஸ்ருதி. இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் ஏன் வந்துச்சுன்னு அந்த எனக்கு- மாதிரி நினைக்காதீங்க ஷாம். அந்த அம்மன் நமக்கு துணையா இருப்பாங்க. அந்த அம்மன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்பாவுக்கு சரியாயிடும். ஏன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்றீங்க? அம்மா என்னாச்சு? அம்மா அம்மா, அந்த லோ கிளாஸ் சர்வெண்ட்டுக்காக நாம இந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னு என்ன அவசியம் இருக்கு? சர்வெண்டா? அம்மா தயவு செஞ்சு இப்படி பேசுறத நிறுத்துங்க. என்னது இது? ஏன் இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருமா அஞ்சலி, நான் எத்தனையோ வருஷங்களா இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா உன் தம்பி அஜய் கிட்ட கேளு. எதுக்கு இவன் திடீர்னு இப்படி சேஞ்ச் ஆயிட்டான்னு கேளு. வாட் ஹேப்பன்ட்? அன்னைக்கு அந்த பொண்ணு கையில தூக்கி வச்சுட்டு இந்த வீடு பூரா சுத்திக்கிட்டே இருந்தா. அது பத்தாதுன்னு அவங்க அப்பாக்கு ஏதோ திடீர்னு உடம்பு சரியில்லைன்னதும் இப்போ திடீர்னு எதுக்கு இப்படி ஓடணும்? மனோரமா வந்துட்டாங்க. என்ன பேச போறாங்களோ? சர்வெண்ட் யூனியன் லீடரே இவங்க தான். இங்க பாருங்க அத்தம்மா, நான் சொல்ல போறது ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். ஓனர்ஸ்க்கும் சர்வெண்ட்டுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறது எப்பவுமே நல்லது. அப்பதான் எல்லாமே நல்லபடி நடக்கும். இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? இந்த வீட்ல உன்னோட வாழ்க்கையை நீ எப்படி ஆரம்பிச்சேன்னு உனக்கு தெரியுமா? எப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க முதல்ல என்ன பத்தி மட்டும்தான் பேசுறீங்க. எப்ப நான் எதை பேச ஆரம்பிச்சாலும் அதுல ஏதாவது ஒரு தப்ப கண்டுபிடிச்சிருவீங்க. அக்கா, அத்தைக்கு என்னாச்சு? சின்னா, நீ கான்ஃபரன்ஸ் போயிட்டு எப்ப வந்த? எனக்கு நீ வந்தது தெரியவே இல்ல. அப்படின்னா ஸ்ருதியும் கூட வந்திருப்பாங்கல்ல? சின்னா, ஸ்ருதியோட அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போச்சு. அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அஜய் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துட்டான். நானும் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல். பாட்டி, நானும் அஜயும் எதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம். சின்னா, நீ ஸ்ருதியை எத்தனை மணிக்கு வீட்டுல விட்டுட்டு வந்த? ஆனா எப்படி நான் வீட்டுக்கு போறது? சென்னை வந்தாச்சுல, இந்த பணத்தை பொடி. டாக்ஸில போறியோ இல்ல ஆட்டோல போறியோ, எப்படி அப்போ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. கடவுளே, என்னப்பா இதெல்லாம்? எங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்து சந்தோஷத்து மேலேயும் யாரு கண்ணு வச்சாங்களோ? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது ஸ்ருதி?
அத்தை, அக்கா, இப்ப நம்ம தைரியத்தை இழக்க கூடாது. இந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும். அப்புறம் அந்த அம்மன் நிச்சயமா நம்மள கைவிட மாட்டாங்க. என் மனசுக்கு நல்லா தெரியும், அப்பாக்கு நிச்சயம் எதுவும் ஆகாது. அவருக்கு சீக்கிரமா சரியாயிடும். கடவுளே. ஸ்ருதி, நீங்க இவங்க 2 பேரையும் பாத்துக்கங்க, நான் உள்ள அப்பா கூட இருக்கேன். நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் ஷாம். ஷாம், இத பாருங்க, உங்களுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்கும் போது என் கைய கூட சுட்டுக்கிட்டேன். இத பாருங்க, அப்போ ஸ்ருதி தான் என் கையில கட்டு கட்டினாங்க. அவங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. அட, என்னாச்சு? இது உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். அது இத குடிச்சா எலும்பெல்லாம் ரொம்ப பலமாகுமா. ஆனா இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல. டாக்டர் சாரே எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமாப்பா? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, பக்கவாதம் வந்துடுச்சு. இதுக்கு மேல இதை வச்சு என்ன பண்ண போறோம்? என்ன ரொம்ப கோபம் வருதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன ரொம்ப பயமுறுத்திட்டீங்க. என்ன சொன்னீங்க? ஷாம், ஷாம். ஒருவேளை யாருக்காவது புரிஞ்சிருந்தா? இதுவும் நல்லதுதான். முதல்ல நான் டென்ஷனா இருந்தா இப்ப நீங்க டென்ஷனா இருக்கீங்க. உண்மையை சொல்ல போனா நீங்க எதுவும் செய்யல. ஆனா உங்களோட பிரச்சனையை நான் எப்படி சரி செய்யறேன் பாருங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். சரியா? ஸ்ருதியை பத்தி நீங்க எப்பவும் கவலைப்பட வேண்டாம். நல்லா தூங்குங்க, ஸ்ருதியை பார்த்துக்க நான் இருக்கேன். அப்பா, நீங்க இங்க நிம்மதியா படுத்து தூங்குவீங்களா, பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன். இல்ல வேண்டாம் அத்தை, ஐயோ வேண்டாம். ஆனா நான் சொல்ற பேச்ச அவங்க கேட்க மாட்டாங்க. நான் என்ன செய்யறதுப்பா? எப்படியாவது நான் சம்மதம் சொல்லிதானே ஆகணும். ஓஹோ, இப்ப இதுல அலறதுக்கு என்னப்பா இருக்கு சொல்லுங்க? இப்ப நீங்க என்னோட வருங்கால மாமனார் ஆயிட்டீங்க. ஏன் வருங்காலம்னு சொல்லணும்? இப்பவே என்னோட மாமனார் ஆயிட்டீங்க. அக்கா, ஐ திங்க் இந்த ஃப்ளோர் தான். இங்க பாருங்க, ஐசியூ வார்டு எங்க இருக்கு? நேரா போனீங்கன்னா ரைட்ல இருக்குங்க. அந்த நர்ஸும் இந்த பக்கம் தான் போக சொன்னாங்க அக்கா. எதுக்கும் கேட்டுக்கிட்டா நம்ம கன்ஃபார்மா போயிடலாம்ல. மொத்த குடும்பமும் இந்த வீட்டு பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கும் போல இருக்கு. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் நான் இங்க வர முடியும் போல இருக்கு. ஒரு நிமிஷம் பிரியா, இதுல உங்க எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, தயவு செஞ்சு சாப்பிடுங்க.
முதல் தடவை சந்திக்கிறது இப்படி ஹாஸ்பிட்டல்ல சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. விஷயம் தெரிஞ்சதும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் என்னால அங்க இருக்கவே முடியல. அதான் உங்களை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போலன்னு வந்தேன். சீக்கிரமே குணமாயிடும். ஸ்ருதி, நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணு. நீங்க தான் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் சொல்லணும். என் தம்பிக்கு பக்கவாதம் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்றாருமா, என்ன செய்வோம்? அவனால ஒழுங்கா பேச முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல முடியாதா. என்னால தாங்க முடியல. அழாதீங்கம்மா. என்ன கடவுளே இதெல்லாம்! எப்பவும் எங்க குடும்பம் சந்தோஷமா தானே இருந்தது. ஏன் திடீர்னு இப்படி ஒரு கஷ்டம்? ஸ்ருதி, நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணு. நீங்க தான் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் சொல்லணும். தயவு செஞ்சு எனக்கு பலத்தை கொடுமா. எனக்கு துணையா இரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, எனக்கு இதுக்கு மேல தைரியம் இல்ல. எனக்கு தைரியம் இல்ல. இதுக்கு மேல என்ன செய்யறது? என்னால இதையெல்லாம் பார்க்க முடியல. ஏற்கனவே நான் என் அப்பா அம்மாவை எழுந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப மறுபடியும் அப்பா வேலைக்கு நான் தயாரா இல்ல. அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. எனக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்ல. நான் மொத்தமா இடிஞ்சு போயிட்டேன் அஸ்வின்.